சார், தலைப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். மஞ்சள் எங்களின் உயிர்நாடி. அன்பு விவசாயி. மஞ்சள் இருப்பதால் தான் பல உயிர்களுக்கு வாழ்வே. எதையாவது உலர்வதற்கு சேனல் நடத்துறீங்க. மஞ்சளுக்கு பதிலாக கேசரி பவுடர் வேஸ்ட் பண்ணுங்க. மஞ்சள் ரொம்ப முக்கியம். மனிதன் வாழ யாரோ ஒருவர் ரசிக்க செய்த செயல். லைட் மேல் டம்ளர் தண்ணீரில் வைத்து அதில் இப்படி மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூளின் விலையை உயர்த்தி விட்டீங்களே. இந்த யூடியூப்பிற்கு வந்த வாழ்வை விடவா மஞ்சள் சலிச்சது? நீண்ட நாள் வாழ மஞ்சள் அவசியம். மஞ்சள் தூள் தூவிய வெங்காய துண்டுகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வலிமை கொண்டவை. பார்த்து பேசுங்க. எப்பா, இது ஏஐன்னு கூட தெரியாமல் எல்லோரும் மஞ்சளை வீணடிக்கிறீங்கன்னு கண்டு போடுறீங்க. ஏஐ வீடியோ. இது ஏஐ முருகேசா? ஆமாங்க, இது ஒரு ஏஐ வீடியோங்க. நம் வாழ்வில் பெரும்பாலான சடங்குகளுக்கும் உணவு வழக்கிற்கும் என அனைத்திலும் மஞ்சள் அங்கம் வகிக்கிறது. தொற்றுநோய் உள்ளிட்டவைகளை தடுக்கவும் மஞ்சள் பயனுள்ளதாக இருக்கும். நம் வீட்டில் சமையலறையில் மருத்துவ மூலிகையாக மஞ்சள் திகழ்கிறது. நம் சமையலறை பொருட்களில் மஞ்சளை விட சக்தி வாய்ந்த மூலிகை எதுவும் இல்லை என்று சொன்னால் அது மிகையல்ல. இதில் ஆயுர்வேத பண்புகள் நிறைய உள்ளது. மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அழற்சி எதிர்ப்பு மற்றும் வைட்டமின் சி உள்ளது. அதனால்தான் மருத்துவ பயன்பாட்டிற்கு மட்டுமின்றி சமையலுக்கும் ஜவுளி சாயங்களுக்கும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் தோல் கோளாறுகள், ஒவ்வாமை மற்றும் மூட்டு அகசௌரியம் ஆகியவற்றிற்கு இது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலாக இது உங்கள் உடையை நச்சுத்தன்மையாக்குகிறது மற்றும் ஆரோக்கிய நன்மையும் வழங்குகிறது. மஞ்சள் தூள் ஆரோக்கிய நன்மைகள். பழங்காலத்திலிருந்தே இந்தியர்கள் மஞ்சளை பயன்படுத்தி வருகின்றனர். சாதாரண காயமாக இருந்தாலும் சரி, தீக்காயமாக இருந்தாலும் சரி, அங்கே மஞ்சள் இட்டால் அந்த காயம் மறைந்துவிடும். காரணம், மஞ்சளில் ஆன்டி மைக்ரோபியல் அதிகம் உள்ளது. மஞ்சள் பல்வேறு தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி அளிக்கிறது. மஞ்சள் உள் மற்றும் வெளிப்புற காயங்களை குணப்படுத்த உதவுகிறது. மஞ்சளில் குர்குமின் என்ற இயற்கை பொருள் உள்ளது. இது ஆயுர்வேத மூலிகையிலும் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளில் நிறைந்துள்ள பண்புகள். மஞ்சளில் குர்குமின் எனப்படும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. ஒரு ஆரோக்கியமான நபருக்கு ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 மில்லிகிராம் குர்குமின் தேவைப்படுகிறது. ஒரு டீஸ்பூன் மஞ்சளில் 200 மில்லிகிராம் குர்குமின் உள்ளது. எனவே 4 அல்லது 5 தேக்கரண்டி மஞ்சளை எடுத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக சாப்பிடுவதை விட கறிகளில் சேர்ப்பது நல்லது. மஞ்சள் பால் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள். மஞ்சள் பொதுவாக இரத்த கசிவை தடுக்கவும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மஞ்சள் பால் கை கால் வலியை போக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் காலையில் ஒரு கிளாஸ் பாலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சளை கலந்து குடிக்கவும். இது உடல் அழகை அதிகரிக்க உதவுகிறது. மஞ்சள் பாலை கொடுப்பதால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை படிப்படியாக கரைக்க முடியும். மஞ்சள் பாலை குடிப்பதால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை படிப்படியாக கரைக்க முடியும். இதன் பிரச்சனை நீங்கும். இதய பிரச்சனை நீங்கும். மஞ்சள் ஒரு இயற்கை மருந்து. இதை பயன்படுத்தினால் இரத்தத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி இரத்த ஓட்டம் மேம்படும். அவை தமனிகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன. இதய பிரச்சனைகளையும் நீக்குகிறது. மஞ்சளை உட்கொள்வதால் எலும்புகள் வலுவடையும். பாலில் மஞ்சளை கலந்து குடித்தால் எலும்பு பிரச்சனைகள் குறையும். சர்க்கரை அளவு. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பொழுது மஞ்சள் பால் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைப்பதோடு சர்க்கரை நோய் பிரச்சனையும் நீக்குகிறது. உடல் எடையை குறைக்க உதவும் மஞ்சள். மஞ்சள் எடையை குறைக்க பெருமளவு உதவுகிறது. ஏனெனில் இது வலுவான அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. மஞ்சள் பித்தப்பை மற்றும் செரிமான நொதிகளில் பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது.